இலங்கையில் இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறவங்களுக்கு எப்போவுமே ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கும். அதிகமான கட்டணம் அறவிடப்படுது, வேகம் போதாது, ஸ்பீட் போதாதுன்ற நிறைய பிரச்சனைகள் நீண்ட காலமாகவே இருக்குது. அண்மை காலமாக கடந்த சில நாட்களில் அதிகமாக பேசப்பட்ட தேடப்பட்ட ஒரு விஷயம்தான் இலோன் மஸ்கிட ஸ்டார்லிங்க் இணையதள வசதி இலங்கைக்கும் கிடைக்க போகுது, விரைவிலேயே கிடைக்கும், இப்போவே முன்பதிவு செய்து கொள்ள முடியும் என்ற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருந்தது. இது உண்மையிலேயே இலங்கைக்கு கிடைக்குமா, சாத்தியமான்ற பல கேள்விகள் பலர் மத்தியிலேயும் இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் அரசியல் ரீதியான பிரசாரமாக கூட இந்த விஷயம் பயன்படுத்தப்பட்டு வருது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தோனேஷியாவுக்கு பாலிக்கு போய் இலோன் மஸ்கோட ஒரு சந்திப்பை நடத்துகிறாரு. ஒரு புகைப்படம் வெளியாகி இருந்தது. அதுக்கு பிறகு அவருக்கு சார்பான அரசியல்வாதிகள் இதை ஒரு பிரசாரமாக முன்னெடுக்கிறதுக்கு கூட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸ்டார்லிங்க் இணையதள வசதியை பல உலக நாடுகள் இப்போவே பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இலங்கையில் இந்த வசதியை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது சாத்தியமா? அது எப்போ நடக்கும்? அதில் இருக்கிற சிக்கல்கள் என்ன, நன்மைகள் என்ன? இந்த மாதிரியான பல விஷயங்களையும் இந்த காணொளியில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜன். உலகத்தில் இருக்கிற 99% மக்களுக்கான இணையதள வசதி ஃபைபர் ஆப்டிக் கேபிள் என்று சொல்லப்படுற கேபிள்கள் மூலமாக தான் கிடைக்குது. இந்த கேபிள்கள் எல்லாமே கடலுக்கு அடியில் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த காணொலியை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கான காரணம், அந்த காணொலி உங்களை வந்து சேர்ந்திருக்கிறது கடலுக்கு அடியில் பொருத்தப்பட்டிருக்கிற அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் மூலமாக தான். வெறும் 1% இணையதள வசதி மட்டும்தான் சேட்டலைட் மூலமாக, செய்மதி மூலமாக கிடைக்குது. இப்போ இதுக்கு போட்டியாக வேகமாக ஸ்பீடான ஒரு இணையதள வசதியை என்னால் தர முடியும் என்று சொல்லி உலகத்தில் பணக்காரர்கள் பட்டியலில் முன்னிலையில் இருக்கிற இலோன் மஸ்க் ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் என்று சொல்லப்படுற நிறுவனம் இருக்கு. ஸ்டார்லிங்க் என்று சொல்லி ஒரு திட்டத்தை வந்து அவர் முன்னெடுக்கிறாரு. ஸ்டார்லிங்க் என்று சொல்லப்படுறது என்னன்னு சொல்லி எளிமையாக எல்லாருக்கும் விளங்குற மாதிரி முதல்ல நான் சொல்கிறேன். செய்மதிகள் வந்து அனுப்பப்படும், நிலைநிறுத்தப்படும். இப்போ பூமியிலிருந்து அதிகமான தூரத்தில் தான் சாதாரணமான வளமையான செய்மதிகள் எல்லாமே நிலைநிறுத்தப்படும். பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்களை தாண்டி மற்ற செய்மதிகள், பொதுவான செய்மதிகள் எல்லாம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். ஆனால் இலோன் மஸ்கிட ஸ்டார்லிங்க் என்று சொல்லப்படுற அந்த திட்டத்துக்கான செய்மதிகள், சேட்டலைட் எல்லாமே பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 550 கிலோமீட்டர் தூரத்தில் நிலைநிறுத்தப்படும். இதன் காரணமாக வேகமான ஸ்பீடான இணையதள வசதியை என்னால் தர முடியும். உலகத்தில் எந்த மூலைக்கும், அது மலைப்பகுதியாக இருக்கலாம், அடர்த்தியான காட்டு பிரதேசமாக இருக்கலாம், எங்கே நீங்கள் போனாலும் அந்த இணையதள வசதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இலோன் மஸ்க் சொல்கிறாரு. அது உண்மையும் கூட. 2019ஆம் ஆண்டில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ கிட்டத்தட்ட 6000க்கும் அதிகமான சேட்டலைட்கள், செய்மதிகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. உலகத்தில் பல நாடுகளை சேர்ந்த மக்கள் இப்போவே இதை பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடந்த சில வருஷங்களாக பயன்படுத்தி வராங்க. அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், மற்ற எல்லா நாடுகளும், ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரியான பல நாடுகளையும் சேர்ந்த மக்கள் இப்போவே ஸ்டார்லிங்க் இணையதள வசதியை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்தோனேஷியாவில் வந்து இந்த 19ஆம் தேதி ஸ்டார்லிங்க் இணையதள வசதி ஆரம்பித்து வைக்கப்படுது. இதுக்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தில் இலோன் மஸ்க் உலகத்தில் பணக்காரர்கள் பட்டியலில் முன்னிலையில் இருக்கிற இலோன் மஸ்க் வந்து அந்த நிகழ்வில் கலந்து கொள்றதுக்காக அங்கே போகிறாரு. அது வெற்றிகரமாக ஆரம்பித்து வைக்கப்படுது. அதே நேரம் இந்தோனேஷியாவோட பாலி நகரத்தில் சர்வதேச நீர் மாநாடு, 10வது நீர் மாநாடு நடத்தப்படுது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்றதுக்காக இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போறாரு. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இலோன் மஸ்கும் அங்கே வந்திருந்த நேரத்தில் 2 பேருக்கும் இடையில ஒரு பேச்சு நடக்குது. ஒரு புகைப்படம் வெளியாகி இருந்தது. ரணில் விக்ரமசிங்க ஸ்டார்லிங்கை இலங்கையில் ஆரம்பிக்கிறது சம்பந்தமாக இலோன் மஸ்கோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாரு. அதுக்கான திட்டங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்படும். விரைவிலேயே இலங்கை மக்கள் ஸ்டார்லிங்க் இணைய வசதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஜனாதிபதி ஊடக பிரிவால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போ இலங்கைக்கு இது எப்போ கிடைக்கும்ன்றது இதுவரைக்கும் தெரியாது. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு கீழே இயங்குகிற தொலைத்தொடர்பு சம்பந்தமான ஒரு நிறுவனம் நடத்தின கணக்கெடுப்பின்படி குறைஞ்ச கட்டணத்தில் வந்து இணைய வசதியை பெற்றுக்கொள்கிற நாடுகளில் வரிசையில் இலங்கைக்கும் மிக முக்கியமான ஒரு இடம் இருக்குது. இப்போ இலங்கையில் இருக்கிறவர்கள் என்னதான் நாங்கள் அதிகமான கட்டணத்தை வந்து இணையதள சேவைக்காக கொடுக்குறோம், இணையதள வசதிக்காக கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைச்சாலும் கூட சர்வதேச நாடுகளோட ஒப்பிடுற சந்தர்ப்பத்தில் இலங்கை மக்கள் கொடுக்குற கட்டணம்ன்றது குறைவானதாக தான் இருக்குது. இதை தான் அந்த நிறுவனம் கூட தங்களுடைய கணக்கெடுப்பின் படி சொல்லியிருந்தது. இந்த ஸ்டார்லிங்க் இணையதள வசதியை நாங்கள் பெற்றுக்கொள்றதா இருந்தால் அதில் கட்டணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட முடியும். ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரால் சமாளிக்க முடியுமான அளவுக்கு அதோட கட்டணங்கள் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இது வேகமானது, அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது.
ஒரு அடர்த்தியான காட்டிலையும் மலைப்பகுதியிலையும் இலங்கையில் இருக்கிற எந்த மூலையிலையும் இணையதள வசதிகள் இதுவரைக்கும் கிடைக்காத பிரதேசத்திலையும் ஸ்டார்லிங்க் மூலமா இணையதள வசதிகள் கிடைக்கும்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கட்டணம் சம்பந்தமான பிரச்சனையை எடுத்து பார்க்குற நேரத்தில் இப்போ மாதாந்த கட்டணம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மாதாந்த கட்டணம்ன்றது $120 அறவிடப்படுது. இலங்கை பணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 35,000 ரூபாய் 36,000 ரூபாய் அறவிடப்படும். சில நேரங்களில் ஒருவருடைய மாத சம்பளமாக இருக்க முடியும், இல்லாட்டி ஒருவருடைய அரைவாசி மாத சம்பளமாக இருக்க முடியும். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதாந்த கட்டணத்தோட சேர்த்து அந்த ரூட்டரை நாங்கள் வாங்குறதுக்கு அந்த சிஸ்டத்தை வாங்குறதுக்கு இப்போ ஒரு கருவி இருக்கும் அதை பயன்படுத்துறதுக்கு அதை வாங்குறதுக்காக மேலதிகமாக $500 இதுக்காக செலவழிக்க வேண்டியிருக்கும். இலங்கை பணத்தில் எடுத்து பார்க்குற நேரத்தில் 1,50,000 ரூபாய் வரைக்கும் அந்த சிஸ்டத்தை அந்த கருவியை வாங்குறதுக்காக நாங்கள் மேலதிகமாக செலவிட வேண்டியிருக்கும். இந்த பணத்துக்கு மேலதிகமாக வெளிநாட்டில் இருந்து கொண்டு அந்த ரூட்டரை இலங்கைக்கு ஸ்டார்லிங்க் நிறுவனம் அனுப்பும் போது மேலதிகமான ஒரு போஸ்ட்டுக்கான தபால் கட்டணத்தையும் மக்கள்கிட்ட இருந்து அறவிடப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமான்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இதை தவிர இதுக்கு ஏதாவது டாக்ஸ் வரிகள் விதிக்கப்படுமான்ற இன்னும் ஒரு கேள்வியும் கூட சில நிபுணர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்போ கட்டணம் என்று பார்க்குற நேரத்தில் இது ஒரு சிக்கலுக்குரிய விஷயமா மாறுறதுக்கான வாய்ப்பு கட்டாயம் ஏற்பட முடியும். ஆனால் இது ஒரு சர்வதேச நிறுவனம், இலங்கைக்கு வாரது நல்லதுதான் என்று சொல்லியும் சில நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர இன்னும் ஒரு சிக்கல் இருக்குன்னு சொன்னால் ஏதாவது ஒரு திட்டம் இலங்கையில் புதுசாக முன்னெடுக்கப்படுதுன்னு சொன்னால் அந்த திட்டத்துக்கான அரசாங்கத்தோடு சேர்ந்து முன்னெடுக்கப்படுற இந்த மாதிரியான பாரிய திட்டங்களுக்கு சட்டம்ன்றது மிக முக்கியமானது. இப்போ இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் சம்பந்தமான சட்டங்கள் மட்டும்தான் இலங்கையில் இருக்குது. சாதாரணமான தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாக தான் இணையதள வசதியை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கு. இது டிஆர்சியால் இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவால் கண்காணிக்கப்படும். கட்டணம் கூட கண்காணிக்கப்படும். போட்டித்தன்மையால் கட்டணங்கள் ஓரளவுக்கு குறைக்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் உண்டு. அதே நேரத்தில் இந்த கட்டணங்கள் எவ்வளவு அறவிடப்படணும் என்றதை இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவும் அதில் செல்வாக்கு செலுத்தும், அதை கண்காணிக்கும். இப்போ சேட்டலைட் மூலமான செய்மதி மூலமான இணையதள வசதியை இலங்கைக்கு பெற்றுக்கொள்றதா இருந்தால் அது சம்பந்தமான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டியிருக்கு. அதுக்கான நடவடிக்கைகள் விரைவிலேயே முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு. கட்டணம் சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தான் இதில் இருக்கு. என்னென்னு சொன்னால் இந்தோனேஷியாவில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஸ்டார்லிங்க் நிறுவனம் கட்டணத்தை ஓரளவுக்கு குறைச்சிருந்தது. அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. என்னென்னு சொன்னால் இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்ச நாடா இல்லாட்டியும் கூட இணையதளத்தை பயன்படுத்துகிற நாடுகளில் வரிசையில் 4வது இடத்துல இருக்கு. சைனா, இந்தியா, அமெரிக்காவுக்கு பிறகு 4வது இடத்துல அதிகமான இணையதள பயனர்களை கொண்ட நாடு எதுன்னு கேட்டால் இந்தோனேஷியா தான். அதிகமான பாவனையாளர்கள் இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் திட்டத்தை ஆரம்பிக்கும் போது கட்டணங்களை குறைக்க முடியும். இது ஒரு விதமான வியாபார தந்திரமும் கூட, அது பிரச்சனைக்குரிய விஷயம் கிடையாது. ஆனால் இலங்கையில் இந்த இணையதளத்தை பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் வெறும் 10 மில்லியன் மட்டும்தான். அப்போ இந்த 10 மில்லியன் மக்களுக்காக இலோன் மஸ்க் கட்டணத்தை குறைப்பாரா இல்லையான்றது நமக்கு இதுவரைக்கும் தெரியாது. இலங்கையில் கட்டணம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்குது, சட்டம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்குது. இது ரெண்டுக்கும் இதுவரைக்கும் அனுமதி கொடுக்கப்படலை என்றதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. ஸ்டார்லிங்க் நிறுவனம் இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு விட்டு இதுக்கான முறையான அனுமதியை கேட்டு கோரிக்கை விடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது சம்பந்தமான சாதகமான பரிசீலனை முன்னெடுக்கப்படும் என்ற விஷயமும் இலங்கை அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்போதைக்கு இது சம்பந்தமான சட்டங்கள் கிடையாது, அதுக்கான கோரிக்கைக்கான அனுமதியும் இதுவரைக்கும் கொடுக்கப்படலை. அந்த திட்டம் எப்போ இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற கேள்விக்கான பதில் இதுவரைக்கும் தெரியாது. ஆனால் இது ஒரு நல்ல திட்டம். இலங்கையிட எந்த மூலையில் இருந்தாலும் இணையதள வசதியை பெற்றுக்கொள்ள முடியும், வேகமான இணையதள வசதியை பெற்றுக்கொள்ள முடியும். பாதுகாப்பு சம்பந்தமாக பார்க்குற நேரத்திலையும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. தரவுகள் பாதுகாக்கப்படும் என்று சொன்னால் யுத்தத்தில் கூட ஸ்டார்லிங்க் இணையதள வசதி பயன்படுத்தப்படுது. இப்போ ரஷ்யா யுக்ரைன் முதலெடுத்து பார்க்குற நேரத்தில் யுக்ரைன் இந்த ஸ்டார்லிங்க் இணையதள வசதியை தான் இப்போ வரைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கு. அப்போ போரில் கூட இந்த ஸ்டார்லிங்க் இணையதள வசதி பயன்படுத்தப்படுறதா இருந்தால் சாதாரண மக்களோ நிறுவனங்களோ பாதுகாப்பு சம்பந்தமான தரவு திருடப்படும் என்றது சம்பந்தமாக அதிகமாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை. அதில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட போகிறது கிடையாது. எப்போ கிடைக்கும் என்ற கேள்விக்கான பதில் கிடையாது. ஆனால் கிடைச்சா நல்ல விஷயம். கட்டணம் சம்பந்தமான பிரச்சனையும் ஏற்பட முடியும்.
அதிகமான கட்டணத்தை எங்களால் கொடுக்க முடியும் என்று சொல்லி நினைக்கிறவர்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதமாக அமையும்ன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.